வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டிமாண்டி காலனி 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணிவிட்டு இறந்துடுறாரு. ஸோ அதனால் ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமாகவே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் வருது, இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போல, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ மர்மமான முறையில் சாகடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் வருது. அதனால அவங்க ஹஸ்பண்டை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படி இறந்து போனவரை கான்டாக்ட் பண்ணுறது? ஒரு புத்த துறவியோட உதவியால் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெவ்வேறு ரூபத்தில், அதாவது வெவ்வேறு விஷயத்தில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். அதை புரிஞ்சுக்கிட்டு பதிலுக்கு இவங்களும் போய் கான்டாக்ட் பண்ணி என் ஹஸ்பண்டை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சில புத்த துறவிகளோட உதவியோட அவங்க வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வேறு ஒரு அதிர்ச்சியான விஷயம் வந்து தெரிய வருது. அது என்னென்னா, போன பார்ட்டில் இறந்து போன ஹீரோவை இந்த பார்ட்டில் வந்து அவங்க மீட்டு கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு டிப்பு ஒன்று கிடைக்கிது. அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து போன பார்ட்டில் இறந்து போன ஹீரோவை மீட்டு கொண்டு வராங்க. அதை எப்படி கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் நடந்த சில உயிர் சேதங்கள், சம்பவங்கள், இந்த பார்ட்டில் என்ன சுவாரஸ்யமாக ஹீரோவுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்மளும் வந்து இந்த டிமாண்டி காலனியில் வர மாதிரி இது வந்து ஒரு திகிலான படமாக இருக்கும். அந்த பேய் நடந்து வரும்போது நமக்கு பயமாக இருக்கும். அந்த டிமாண்டி அந்த ராஜா வந்து நடந்து வரும்போது நமக்கு பயமாக இருக்கும். அவர் அந்த சுற்றியில் டங்கு டங்குன்னு தட்டிட்டு வரும்போது நமக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம வந்து இந்த படத்தை உள்ளே போய் பார்த்தோம். ஆனால் வந்து இந்த படம் அந்த மாதிரி இல்லாமல், இந்த படத்தை வந்து பேய் படம் சொல்கிறதுக்கு பதிலாக இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி சொன்னால் நம்ம வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இவங்க பிஸ்னஸ்க்காக இது வந்து ஒரு பேய் படம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பேய் படம்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு உள்ளே வர ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கு இல்லையா? சமீபத்தில் அரண்மனை 4 பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி தான். அதுவும் ஒரு பேய் படம் நம்பி தான் போனோம். இதுவும் பேய் படம் நம்பி போயிடாதீங்க. இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இவங்க நினச்ச மாதிரி அது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுவும் பிரியா பவானி சங்கர் வந்து அந்த ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிற வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா போர் அடிக்காமல் நல்லாவே முடிச்சுட்டாங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிமாண்டி காலனி பார்ட் 1ல் இவங்க எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்களோ, அதே மாதிரி டிமாண்டி காலனி பார்ட் 2ல் இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த ரெஸ்டாரண்ட்லேயே போனனால நமக்கு வந்து அந்த செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் ஒரு அரை மணி நேரம்னா ஏன்டா இந்த சீன்லாம் வருது, இந்த சீன்லாம் இந்த படத்துக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். மற்றபடி ஒரு படம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சுலாம் திருப்பி கதைக்குள்ளே வந்துடுறாங்க. கதைக்குள்ளே வந்து இந்த கதையை முடிச்சுட்டு திருப்பி டிமாண்டி காலனி 3க்கு ஒரு லீடு ஒன்று கொடுக்குறதோட இந்த கதை வந்து முடிஞ்சிருது. இந்த படத்தை வந்து நம்ம பேய் படம்னு நினச்சி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு சீனில் கூட பயம் வராது, எரிச்சல் தான் வரும். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம், ஒரு சைக்கோ கில்லர், இந்த பேயை ஒரு சைக்கோ கில்லராக வச்சுக்கோங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்ட் 3யோட லீடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்ட் 1ஐயும் கனெக்ட் பண்ண விதம் இன்னும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் அஜய் ஞானமுத்து கரெக்டாக பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே விறுவிறுன்னு அந்த ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் விறுவிறுன்னு ஸ்க்ரீன் ப்ளே இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஒருத்தான படம் தான். இந்த வாரம் வந்த படத்தில் இந்த படம் வந்து கொஞ்சம் ஹவுஸ்ஃபுல்லாக நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணலாம் ஒரு தடவை போய் பார்த்து. இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னும் வந்து பார்ட் 3 வந்து இவங்க 2027 தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்த பார்ட் 2ல் சொல்ல மறந்த விஷயங்கள், அதாவது இப்போ பிரியா பவானி சங்கர் வந்து அவங்க ஹஸ்பண்டை தேடி போனார் இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டே தான் காட்டுறாங்க. கடைசி வரைக்கும் அது ஏன் சூசைட் பண்ணிக்கல, அந்த செயினை கீழே தொட்டாரா, அந்த புக்கு படித்தாரா, அதனால தான் செத்தாரா, இல்லை நார்மலாக செத்தாரா அப்படின்றதெல்லாம் பார்ட் 3ல் காட்டுவாங்க போல். அருள்நிதியோட ஃப்ளாஷ்பேக் பார்ட் 1ல் வந்து அவருக்கு எந்த ஃப்ளாஷ்பேக்கும் இருக்காது. ஆனால் பார்ட் 2ல் வந்து அவருக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒருவேளை பார்ட் 3ல் 2 அருள்நிதி, உண்மையை சொல்லிட்டேன், அருள்நிதிகளோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் பார்ட் 3ல் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 2027 வருதுன்றாங்க. மேபி இந்த பார்ட் 2வோட அது பெட்டராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு டைம் போய் பாருங்கள்.